கருணாகரன் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. நான் பணம் தரேன், நீ ப்ரோக்ராம பண்ணுப்பா. தேங்க்ஸ் மேம். என்ன பொசுக்குன்னு பணம் கொடுக்கறேன்னு பாக்குறியா? கருணாகரன் என்கிட்ட லட்சமா பணம் வாங்கியிருக்கான். வட்டியை மட்டும் கரெக்டா கொடுக்கறான். அசலை இன்னும் கண்ணிலேயே காட்டல. ஆமா, அது என்ன காதலர்களை சேர்த்து வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணா பெரிய லாபம் வருமாமே. அதுல கடன் அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். கடைசி உதவியா பண்ணுங்கன்னு கேக்குறான். பண்ணலாம். கருப்பா இருக்கான், பொய் சொல்ல மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆமா மேடம், நல்ல கருப்பா தான் இருப்பாரு. டேய் என்னடா சும்மா தொலை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டேய் இந்த நாய் வந்து அள்ளிட்டு போங்கடா. தம்பி, இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா நான் இப்படிதான். நேத்து ரியல் எஸ்டேட் பண்ண வந்த பசங்களாம் நடிகைகளை வச்சு ப்ரமோட் பண்ணி பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. அதான் நானும் உன் ப்ரோக்ராம்க்கு ப்ரொடியூசர் ஆகி அடுத்த லெவலுக்கு போக போறேப்பா. இந்த அஞ்சலியோட ஆசைய நீ தப்பா நிறைவேற்றணும். சரி, போயிட்டு வாங்க. டேய் அடுத்த கடைக்காரனை கொண்டு வாங்கடா. யோ, ஊர்வசி இப்பவே நாட்டாடுறாங்களே, யூத்ல என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. வாங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் நீங்க நினைச்சா மட்டும் தான் மேடம் முடியும். ப்ளீஸ் மேடம், ஒத்துக்கோங்க மேடம். நோ 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 நோ, இந்த சீட்டிங் எல்லாம் வெளியே தெரிஞ்சா பத்திரிக்கை டிவில என்ன நார அடிச்சிடுவாங்கப்பா. ஐயோ, வேணா ஒரு ஐடியா சொல்றேன். இந்த ஓடாத சேனலை வித்துட்டு முந்தானே முடிச்சு பாட்டும் எடுங்களேன். நான் வேணா ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறேன். இது ஃப்ரீயா நடிக்கும், ஆடியன்ஸ் காசு கொடுத்து பார்க்கணுமே. ஏன் அவர் திருத்தருன்னு முடிக்கிறாரு? இல்ல மேடம், அந்த பாட்டுல நீங்களும் பாக்யராஜ் சாரும் ஒன்னு சேர்ந்து சுபம் போட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் எப்படி பாட்டு எடுக்க முடியும்? சுபன் போட்டானே அந்த சீன் எதுல முடியுது? சாந்தி முகூர்த்தத்துல தானே. கதையில எங்க 2 பேருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதான் நான். உங்க டேட்ஸ் ஓகே. பாக்யராஜ் சார் ஃப்ரீயா இல்ல? சார்லன்னு என்ன, அவர் மக சாந்தன் இருக்கிறாரு. அவர் என் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அவர்கிட்ட பேசி நான் டேட் வாங்கி தரேன். என்ன சொல்றீங்க? மேம் ப்ளீஸ் மேம், இது எப்படியாவது பண்ணி கொடுங்க மேம். அது மட்டும் இல்ல மேம், நல்ல ப்ரோக்ராம். எம்டி ஏற்கனவே ஐசியூல இருக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டா நேரா கண்ணமாப்பேட்டைக்கு போயிடுவாரு. தயவு செய்து நீங்க ஒத்துங்க மேடம். நடக்கவே நடக்காது. அதை பாருங்க. நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா வாங்க, ஒரு 2 லட்சம் கூட நான் குறைச்சிக்கிறேன். அதை விட்டு இந்த டிவி ப்ரோக்ராம் சீட்டிங் அது எதுன்னு வராதிங்க. தயவு செய்து நாளை விட்டுருங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்? ஐயோ, அதுக்குள்ள போயிட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீனா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாம இன்னைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு எங்களை மாதிரி லவ் சேர்த்து வைக்க 2 பேர் இருந்தா இன்னைக்கு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க மேடம். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சீஃபே, உனக்கு இப்படியா மீனா லவ் ஸ்டோரிலாம் தெரியும்? நீ சொல்றது கேட்டா அது ஓடுது. யோ, தெரியாம இருக்கிறதுக்குன்னா மருதனாங்க கதையா? எல்லா பொண்ணு வாழ்க்கையிலயும் ஒரு லவ் இருக்கையா? அதுவும் மீனா மாதிரி ஒரு நல்ல குல்ஃபியா இருந்தா வெளியே அந்த பொண்ணு போட்ட பார்த்தல. ஃபிளாஷ்பேக் என்ன மேடம் சொல்லுது? என் ஃப்ரெண்டு வாழ்க்கையில கடந்து போன ஒரு காதலை சொல்லி என் மனசை கரைச்சிட்டீங்கப்பா. அவளுக்கு நடந்த மாதிரி இது வேற யார் வாழ்க்கையிலும் நடந்துடக்கூடாது. அதுக்காகவே உங்க ப்ரோக்ராம் பண்ண நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம கிராமத்துல இருந்து கூட்டு வந்தவங்கள சாதாரணமா நடிக்க வச்சிட முடியாதுப்பா. ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு கமாண்டிக் பவர்ல நல்ல ஒரு டைரக்டர் வேணும். இவன் சொல்லுவான். இல்ல நீங்களே சொல்லுங்க மேடம். அதான் டைரக்டர் பண்றதுக்குன்னே தமிழ் சினிமால ஒருத்தர் இருக்காரு. யோ, எத்தனை தடவை சொல்றது? இந்த மாதிரி ஷூட்டிங்ல இருக்கும் போது போனை கொடுக்காதேன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அறிவு இருக்கா அவனுக்கு? ஷார்ட்ல கார்பா அசிஸ்டன்ட் திட்டுறாரு. பேசு. சார் பொசிஷன் ஓகேயா பாருங்க. இதான் சார் பொசிஷன். இங்க இருந்து பேசுறேன். ஃபோக்கஸ் சார், ஃபோக்கஸ் ஓகேயா? சரி சார், டேக் போலாமா சார்? காஞ்சனா, காஞ்சனா எங்கடி ஓடுற? உன்னை குடிச்சு வாட்டர் பாட்டில் அடைச்சு உன்னை கரைச்சு குடிக்கல நானே மாட்டேன். காஞ்சனா 2ல என்ன அடிச்சு தோச்சல. இப்ப காஞ்சனா 3D உன்னை என்ன பண்ற பாரு. உன்னை விடாம என்ன பண்ற பாரு. சார் ஓகேயா? ஓகே சார். தேங்க்யூ டைரக்டர் சார். தேங்க்யூ. எப்படி? ஏன் சார் இப்படி எல்லாம் பில்டப் பண்ணாதான் நம்மளுக்கு மார்க்கெட்டும் ஏறும், பேமெண்ட்டும் ஏறும். அதை புரிஞ்சுக்கோ. ஏய், காஞ்சனா 3 நடிகராருப்பா. செம்ம பிஸி போல இருக்கு. ஏய், பிஸியா இருந்தா போனை கட் பண்ணு. ஏய், அந்த ஓனா பத்திரி சும்மாவே ஓவரா பில்டப் கொடுப்பான். பிஸியா இருந்தா பேமெண்ட் அதிகமா கேட்பான். விட்டுரு. இப்ப பாரு. ஹலோ, என்னையா கட் ஆயிருச்சு? இதுவும் போச்சா? இந்த பாரு,
மறுபடியும் அவங்களா ஃபோன் பண்ணும். நீயா போய் ஃபோன் போட்டு பேசாத. அப்படி ஃபோன் போட்டு பேசினா நம்ம வேலை வெட்டி இல்லாதவன் நினைப்பாங்க. புரியுதா? எதை கேமராக்கு முன்னாடி பேசணும் எதை கேமராக்கு பின்னாடி பேசனே தெரியல. நீங்களா ஒரு டைரக்டர். யோ என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் போன் வரல? யோ செல்வம் இங்க வாயா. சார் யோ இப்போ ஒரு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணாங்களே, அவங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? இல்ல. சரி விடு. டேய் அவங்க அட்ரஸ் ஆது தெரியுமா? நேரில் போய் சான்ஸ் கேட்போம். தெரியாதே. தெரியாதுன்னு சொல்றிய. நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எல்லாம் ஒரு மேனேஜர். அட்ரஸ் வாங்கி வைக்க வேணாம். போ. போன் ஆன் பண்ணு. காஞ்சனா எங்கடி போற? உன்னை விட மாட்டேன்டி. உன்னை அப்படியே புடிச்சு வாட்டர் பாட்டில அடைச்சு கரைச்சு குடிக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஏன் சார் போன் வரும்போதெல்லாம் ஸ்பீக்கர் முழுங்கின மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் 10 போன் வந்து கட் ஆயிருக்கு. திரும்ப கூப்பிடுவான்னு சொல்றீங்க, ஒருத்தங்க கூட கூப்பிட மாட்டேங்கிறான். இந்த பில்டப்ப கதையில காமிச்சிருந்தீங்கன்னா நாம எப்பயோ பிரியல் ஆயிருக்கலாம். ச்சே, ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? இப்படி கேரக்டர் எல்லாம் அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு போர்டெல்லாம் மாட்டி சூப்பர். இந்த ஐடியா கொடுத்தது யாருங்க? சார் நான் தான் சார். எப்படி சார் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளத்தையும் பண்ணிட்டு டைரக்ஷன் நீயே பண்ண வேண்டியதானே, அப்புறம் நான் எதுக்கு வரேன்? நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார். ஓலா பாடி வச்சு என்னமா உதார ஓடுறான்? கேரக்டர் எல்லாம் பிரிச்சிடலாமா சார்? அதான் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோமே சார். நீ அடங்க மாட்டே போல. போய் ஜூஸ் எடுத்து வாயா. கொத்தவரங்கா ஜூஸ் வாயா ஜூஸ். போய் 2 ஆப்பிள் ஜூஸ் ஐஸ் போட்டு எடுத்து வா. போ. மா நான் போயிட்டு வரேம்மா. பூஜா நான் போயிட்டு வரேன். பூஜா ஹலோ, இதெல்லாம் பழைய சீனு. நீ எவ்வளவு கத்துனாலும் அவ வெளியில வரமாட்டா. ஒழுங்கா வேலைக்கு போக பாரு. முறைக்காதடா, போ. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஊர்வசி. ஊர்வசி மேடம் வந்துட்டாங்க. ஓகே, கை தட்டுங்க எல்லாம், நல்லா கை தட்டுங்க. கம் ஆன் சார். ரெடியா சார்? ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். வணக்கம். டாப் டிவியின் அஞ்சலி ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. இந்தியாவிலேயே ஏன் உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக காதலர்களை அவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஒன்று சேர்த்து வைக்கும் மிக வித்தியாசமான, அதைவிட மிக மிக அவசியமான நிகழ்ச்சிதான் என் இனிய பொன்னிலாவே என்ற இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மள பாக்குறதுக்காக ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அவங்க காதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்போம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க காதல்ல என்ன பிரச்சனை? நானும் இவரு 3 வருஷமா லவ் பண்றோம். அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அவரு இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அவரு இல்லைன்னா உசிரியே விட்டுருவேன் மேடம். நீ அழுவாதம்மா. நம்ம வாழ்றதா அவங்களால தடுக்க முடியும், நம்ம சாவறதா அவங்களால தடுக்க முடியாது. நீ அழுவாதம்மா. நீங்க அழறத என்னால பார்க்க முடியாதுங்க. பாத்தீங்களா நேர்களே, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, எவ்வளவு தீவிரமா காதலிக்கிறாங்க. ஆனா 2 பேர் பெற்றோர்களும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்? அவங்களே கேட்போம். முதல்ல இந்த பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. நான் வரல சார். சார் நீங்க கோமதிக்கு அப்பாவை நடிக்க சொன்னீங்க, நான் நடிக்க சம்மதிச்சேன். ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் சார். இப்போ இங்க நான் அப்பாவை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்புறம் லைஃப் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டா நடிக்கிற வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு சார். நான் வரல சார். கொன்றுவன உள்ள போயா. கார்த்திக் ஓடியா. அவன் படுற வேதனை உனக்கு எப்படியா தெரியும்? காக்கா கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு பாட்டி பட்ட வேதனையை விட நரி கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு அந்த கருப்பு அண்டங்காக்கா பட்ட வேதனை உங்களுக்கு புரியுமாயா? தான் காதலிச்ச பொண்ணை மத்தவனுக்கு பறி கொடுத்து தவிக்கிற தமிழ்நாட்டோட ஒவ்வொரு இளைஞனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அவன் ஏதோ ஓடிட்டு இருக்கான். உள்ள போயா. உள்ள போயா. நம்ம 25வது ஷோவுக்கு இளங்கோ பையனும் சமுத்திரக்கனி பொண்ணும் தமிழ்நாடு மொத்தம் அதிரப்போகுது. ஷோவை சூப்பரா பண்ணிடணும் தம்பி. ஆமா மேடம், நல்ல சூப்பரா பண்ணலாம் மேடம். மேடம் ஃபோன். தம்பி ஒரு முக்கியமான ஃபோன். இது வந்துடுறேன். ஓகே மேடம். என் இனிய பொன்னிலாவே ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பேசுறேன் சார். எங்களோட 25வது ப்ரோக்ராம்காக இளங்கோ சார் பையனும் சமுத்திரக்கனி பொண்ணும் வராங்க சார். இந்த ப்ரோக்ராம் பண்ணா விளம்பரம் மூலமா எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் சார். நீங்க ஐயாவோட பிஏ, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம பண்ணா தப்பாயிடும். கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? இந்த ப்ரோகிராம் நடந்துச்சு, எல்லாரையும்
மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அதுலேயும் அந்த சமுத்திரக்கனி இருக்கானே, போன எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போடும்போது அதை தட்டி கேட்ட 3 அதிகாரியை பூத்துலேயே வச்சு வெட்டினான். இவனாவது பேருக்கு தான் ரவுடி. இந்த இளங்கோ பிறந்ததுலேருந்தே ரவுடி. ஜாதி சங்க தலைவர்ன்ற பேரில் கலவரத்தை ஏற்படுத்தி ஊரில் 13 பேரை ஓட விரட்டி வெட்டினான். இது வரைக்கும் மொத்தம் 48 பேரை மட்டை பண்ணியிருக்கான். இன்னும் 2 பேரை வெட்டிட்டு பொன் விழா வேற எடுக்க போறானா. அதுக்கு நீங்களும் நானும் ஆளாயிட போகிறோம். வேணாம் மேடம், அவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க. ஒத்துக்கலன்னா போகட்டும். எப்படியும் நம்ம இந்த ப்ரோக்ராமை பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனால் பாவம் இந்த கார்த்திக் பில்லா அவங்கள தான் வெட்டுவாங்க. ப்ரோக்ராம் பண்ணலன்னா நம்ம அவங்கள வெட்டுவோம். யோ என்னையா சொல்ற? நிஜமா அந்த பொம்பளை பேசுனது நீ கேட்டியா? ஆமா சீஃப், நான் பாத்ரூம் யூரின் பாஸ் பண்ணதுக்காக போனேனா, அப்போ ஃபோனில் பேசிட்டு இருந்தா. நம்மள போகணும்னு முடிவு பண்ணிட்டா. என்னையா திருப்பதிக்கு மொட்டை போடணுன்ற மாதிரி அசால்ட்டா சொல்ற? நீங்க ஆவணி ஆகட்டும், கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். ஐயா பொண்ணா சேர்த்துங்க ரத்தம் இல்ல எடுத்துங்க. யோ பாஸ், இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம ஊரை விட்டு ஓடினயா? ஆமா சீஃப், ஓடிடலாம். ஆனா திவ்யா யோ சுகரால சத்தனோட ஃபிகரால சத்தம் தான் அதிகம். உனக்கு எதனா அறிவுக்குதா? நீ வந்தா வா, வரலாம் போ. யோ இவங்கிட்ட டீ காசு வாங்கி. போங்க சீஃப் போங்க. ரியல் எஸ்டேட் கேரக்டர் போட்ட அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சு ஓடிடலாம். ஆனா என்னைக்கா ஒரு நாள் தேடி வந்து கண்டபடி வெட்டுவா. என்னையா சொல்ற? சீஃப் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவங்க 2 பேர்த்த நம்மளே சேர்த்து வச்சுட்டா இந்த ஷோ நடக்காம பாத்துக்கலாம். ஈஸியா எஸ்கேப் பண்ணலாம். கார்த்திக் சார், நீங்க அந்த ஆளை ரொம்ப நம்புறீங்க. கண்டிப்பா அந்த ஆள் கவுத்தவன போறான் பாருங்க. வந்துட்டாரா டயட்டகரே? இந்தாப்பா. என்னாச்சு இவருக்கு? என்னையா அவன் சுத்தியோட வரான்? சார் உங்களால தான் முடியல. சரி போ. எதுக்கு சார் சுத்திலாம் தந்துருக்கீங்க? கந்தசாமி படம் பார்க்கல நீ? அதுல விக்ரம் சார் ரெய்டு போகும்போது இந்த மாதிரி சுத்திலோட தான் வருவார். அந்த சுத்தியை தான் அவர் ஆடியன்ஸ் மேல தூக்கி போட்டாரு. ஏன் சார், அவருக்கு உடம்பு இருக்கு, சுத்தியோட வராரு. நீங்க சுத்தியை விட 3.25 கிலோ வெயிட் கம்மியாகிறீங்க. பேக் கூட பேலன்ஸ் பண்ண முடியல. அப்புறம் என்ன முக்கிய மார்னிங் வருது? போய் வெஸ்டாங்க சார். டேய் நீயே கோணலு, நீ எனக்கு சொல்றியா? ஓ பெரிய டைரக்டர் டிச்சா உண்டா சார். அந்த பாடி தூக்கி வாங்க போலாம். வாங்க சார். ஐயோ கை கட்டுச்சு. மறந்துடாதீங்க, நம்ம எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு மலையாளத்தில் பேச போகிறோம். ஓகே மான மந்திரி எதுக்கு மலையாளத்தில் மாட்டாடலா? டேய் அவன் மோகன்லாலா மாற சொன்னா நீ எதுக்கு ஜூனியர் என்டிஆரா மாறிட்டு இருக்க? ஆமா எதுக்கு மலையாளத்துல பேசணும்? ஐயோ சார், மலையாளத்தில் பேசினா தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுங்க அவன் தான் புத்திசாலி நம்புறானுங்க. அவங்க நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். கதவை தட்டு. ஷூ மலையாளம் மலையாளம் மலையாள பகவதி சேச்சி. ஐயோ வாசல்லே திண்டு திண்டா நிக்கிறானுங்களே. ஹாய் சேட்டா, நமஸ்காரம். யாரு? என்ன விஷயம்? நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ആണ്. ഇൻകം ടാക്സ്? ഓ സാറിന്റെ മൂക്ക് നോക്കി നങ്കിൽ ഡൗട്ട് ആയിട്ട് തോന്നണല്ലോ. ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ പാൻ കാർഡ്, ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ എക്സ്പയർ ആയ ക്രെഡിറ്റ് കാർഡ്, ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ പഴയ ഇലക്ഷൻ കാർഡ്. അത് മട്ടുമെങ്കിൽ എന്നിടെ മുൻപ് ഒരു കാശില്ലാത്ത സിം കാർഡ്. சரி சரி கொஞ்சம் இருங்க, உட்காருங்க, நான் சட்டை போட்டு வந்துடுறேன். എന്താ നോക്കരുത്? ചൽ ചൽ. சாருக்கு இப்பதான் மனசுலாம் இதுல. என்ன மோனே, மேலே போய் ஒன்று ஜாப் நோக்கு. ஏய் நான் டைரக்டர், எனக்கு டைரக்ஷன் சொல்லி தரியா? மேல எல்லாம் போக முடியாது, இங்க தான் போவ. தள்ளு. கம்முரு வாய் மூடி எல்லாம் பார்த்து நிக்கிறான். யோ பேமெண்ட்லாம் குத்துற, மேலே போய் பாரியா. ப்ளீஸ் சார். உனக்காக நான் போறேன், தள்ளு. பாத்தியாயா, எக்ஸ்பைரி ஆன கிரெடிட் கார்டுல இருந்து சிம் கார்டை காட்டி நான் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ன்றேன். அதையும் அவன் நம்பிட்டு போறான். இந்த மாதிரி முட்டாள நம்ம மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. நம்ம இந்தியா வல்லரசு ஆகுன்றதெல்லாம் கேப்டன் படத்தோடய போயிடும் போலுக்கு. ஆமா சீஃபு, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதை ஏன் கேட்குற? நானும் இவனுக்கு தான் ஓட்டு போட்டேன். குச்சண்டி இருக்கி சொல்லுங்க. ചേട്ടാ, ഞാൻ മലയാളിയാക്കും. നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയാതെ. എന്നിട്ട് ഞാൻ മലയാളത്തിലും തമിഴിലും കലർന്ന് സംസാരിക്കും. മനസ്സിലായി ചേട്ടാ? என்ன இவன் சேட்டா சேட்டான்றான்?
ஒருவேளை நம்ம டீ கடை வச்சு எம்பி ஆனது தெரிஞ்சு போச்சோ? ഏയ് എന്താ സാർ മുളിക്കുന്നത്? இல்ல ഞാൻ കേൾവി കേക്കട്ടെ. എടാ ഗോപി, ക്യാമറ റെഡി ആണോ? क्वेश्चन नंबर 1. സാർക്ക് താജ്മഹൽ പിടിക്കുമോ പിടിക്കാதோ? சார் ஒரு அரசியல்வாதிக்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன சம்பந்தம்? സാറേ ഇംഗ്ലീഷിൽ കട കാട്ടി ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞ ഒന്നും சொல்லல தமிழ்ல கேட்டா கோவப்படுதோ? ஏய் சேட்டா சாரே ഈ ആളെ ഇംഗ്ലീഷിൽ അറ്റാക്ക്. இல்ல பரவாயில்ல, நீங்க தமிழ்லயே கேள்வி கேளுங்க. സാർക്ക് ലവ് പിടിക്കുമോ പിടിക്കാதோ? താരേ ഈ മൂട്ടയിൽ പണം കിട്ടിയിട്ടുണ്ട്. ஆஹா, இதுல 50 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. அப்படி எங்கேயும் ஓலாம் சேட்டா, போய் மறுபடியும் ஏதாவது உண்டா நோக்கு. ஏய் சப்பின மாங்கொட்ட உன்னை கொன்றுவேன்டா. ப்ளீஸ் போயா. சார் நானும் மனுஷன்தான், எனக்கும் இந்த ஈவு இறக்கம் எல்லாம் இருக்கு. சார் எனக்கு காதல்லாம் ரொம்ப பிடிக்குமே. வர்ற மாசம் 100 காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் கட்சியோட சார்பா. அதுக்காக தொண்டர்கள் கொடுத்த நிதி தான் அந்த 50 லட்சம் ரூபாய். क्वेश्चन नंबर 2. സാറുടെ പൊണ്ണ് വേറെ ആരെങ്കിലും ലവ് செஞ்சா സാருக்கு ஓகே அல்லே? உங்க சிந்தனையும் தவறு, உங்க எண்ணமும் தவறு, நீங்க கேட்கிற கேள்வியும் தவறு. என் பொண்ணு எப்பவுமே அந்த மாதிரி தப்பான காரியத்துல இறங்க மாட்டான். क्वेश्चन नंबर 3. സാറുടെ പൊണ്ണ് വേറെ ആരെങ്കിലും ലവ് செஞ்சு எங்களை போல 2 ஆட்கள் சேர்த்து வச்சா സാർ എന്ത് ചെയ്യൂ? வெட்டிடுவேன். സാറേ നിങ്ങളുടെ പൊണ്ണും പയ്യനും പാവമല്ലേ? நான் வெட்டிடுவேன்னு சொன்னது பொண்ணையும் பையனையும் இல்ல, சேர்த்து வைக்கிறேன். சார் பழைய டைலாக் இருந்தாலும் ரொம்ப சீரியஸா சொல்றான், எனக்கு பயமா இருக்கு. எதனா பண்றதுனால ஓடி போயிடலாம் சாரே. அப்ப சாரே பொண்ணு யாருக்கு கொடுக்கும்? ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனுக்கு தான் கொடுப்பேன். அதுவும் முறைப்படி பொண்ணு கேட்டு வந்தா தான். நான் சொன்னதுதான், யாரும் என்ன மாத்த முடியாது. ஏண்டா சாரே ஸ்டேஜில் பேசும்போது நான் லவ் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு செப்தாரு பறையும், இப்போ என்ன குறையும்? ஸ்டேஜில் நான் சேர்த்து வைப்பேன்னு சொன்னது காதலர்களை, என் பொண்ணே இல்லை. எப்படி? क्वेश्चन नंबर 4. சாரோட பொண்ணு யாரையும் லவ் செஞ்சு சாருக்கு ஈக்குவலான சொத்து உள்ள இளங்கோவன சார் லவ் செஞ்சா சாரு பொண்ணு கொடுக்குமோ? அவன் தான் எனக்கு எதிரியே. அவன் மேல நிறைய கொலை கேஸ் இருக்கு. குடும்பத்தோட அவன் வெளியில போகும்போது என்கவுண்டர்ல போட்டு தரலான்னு போலீஸ்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு அவன் கூட போகும்போது செத்துட்டானா, அதனால வேண்டாம். சாரே இது ஃபுல்லா டாக்குமெண்ட் கிட்டிட்டுண்டு. பாஸ் தமிழ்நாட்டில் வெட்ட மொத்த கான்ட்ராக்ட் என்ற டீட்டெயிலாம் அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீஃபே கடவுள் நம்மள கை உள்ள ஒரு ஃபுல் மூட்டை இருக்கலாம், இல்லை கண்டிப்பாக வில்லங்க இருக்கும். அதை வச்சு வீடியோ எடுத்து நம்ம மிரட்டியே லவ் கோத்து வச்சிடலாம். அதை ஏன் சிடுன்னு சொல்கிறேன், சிரிச்சுட்டே சொல்லு. ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ள கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. ஒரு காபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாமா? ஒரு காபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாமா? தாராளமா. டேய் சாருக்கு ஒரு காஃபி போடு. யோ சகிலா படம் பார்த்து மலையாளத்தை நல்லா கற்றுக்கணியா? டேய் காஃபி சூடா இருக்கா? ஆமா உனக்கு அறிவுக்கு தானா என்ன? நாயை பண்ணி நாய் மாதிரி வந்துக்கிறேன், நீ தான் சோறு துண்டியா என்ன பண்ற? நல்லா தமிழ் பேசுறான். மாட்டவனா காவால தள்ளி போவான். டேய் என் தமிழ் காட்டி கொடுத்துச்சு. இவங்க 3 பேர் கழுத்து இருக்கடா. ஏன்பா இது டம்மி தானே? தப்பு செய்யற அவங்களுக்கு எல்லாம் சின்ன கத்தி வச்சுட்டு எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கீங்களாடா? டேய் நான் கவுத்துறேன்னு சொல்லிட்டு நீ கவுத்திட்டியாடா? யோ கத்தி வச்சிருக்க நேரத்துல குத்தி காட்டுறியா? ஏண்டா என்னடா பொசுங்கின வாட வருது? அவ்வளவு சூடா ஊத்துனா பொசுங்காம என்ன ஆகும்? யோ இன்னொரு டீ எடுத்து வந்து இவந்துல ஊத்துங்க. அப்பா ப்ளீஸ் பா, அவங்கள விட்டுருங்கப்பா. உங்களை மாரி நான் அதை பண்ண மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்கப்பா. அழாதம்மா, அழாத வைஷு. என் பொண்ணு இதை என்னால தாங்க முடியாது, அதனாலதான் அமைதியா போறேன். போங்கடா. ஏய் சொல்லிட்டாரு இல்ல, கத்தியடா. வாங்கடா ஓடிரலாம். சீக்கிரம் போடா. உங்க 2 பேரும் எங்கயாவது பார்த்தேன்